வாழ்க்கையில ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவங்க யாரு? உயிர் நண்பன். வேற ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவன் யாரு? ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவன் ஃப்ரெண்ட்ஸ் வேற. சீக்ரெட்லாம் தெரிஞ்சவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேற உதவி செய்யறவங்க ஃப்ரெண்ட்ஸ். தம்பி சொல்லுப்பா, என்னப்பா செய்யறாங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்க? ஓகே, ரொம்ப கச்சமுச்சான் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவன் தான் எப்போதுமே நம்ம கூட இருக்கிறவன். நம்மளுடைய நான்சென்ஸ் எல்லாம் கேட்டுட்டு நம்ம கூட சேர்ந்து இருக்கிறவன் தான் ஃப்ரெண்ட். சரியா? எத்தனை பேருக்கு இந்த உயிர் நண்பன் நீ பிறந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் அவன் கூட இருந்திருக்கான்? பிறந்த நாள்ல இருந்து கூடவே இருந்தவங்க. ஓகே, இன்னும் இங்க வரல. ஃப்ரெண்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா இங்க வந்திருக்கணுமே. காசு இல்ல, காசு கொடுத்து கொண்டு வந்திருக்கணுமே. நிறைய நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் சொல்றவங்க தற்காலிகமா கொஞ்சம் வருஷம் இருப்பாங்க, கொஞ்ச நாள்ல போயிடுவாங்க. இப்ப நம்மளுடைய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஏன் எனக்கு இப்போ லாங்கஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷம் நாங்க நண்பர்களா இருக்கோம். சரியா? காலேஜ்ல இருந்து இது வரைக்கும் நாங்க நண்பர்களா இருக்கோம். என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பல இடங்களுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் பெங்களூர்ல இருக்கேன். எனக்கு இந்த ஒரு நண்பன் மட்டும்தான் பேசுறதுக்கோ பழகுறதுக்கோ 20 வருஷமும் இருந்தது. இப்போ உங்களுக்கு இப்போ அந்த கேங்ல இருக்காங்க பாருங்க, சேர்ந்தே இருக்காங்க. எத்தனை வருஷம் இருப்பாங்க? மேபி இந்த கேம்ப்ல ஜாலியா இருந்துட்டு என்ன செய்வாங்க, உடனே அவ்வளவுதான். தற்காலிகமான ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னா ஃப்ரெண்ட் எப்படி இருக்கணும் சொல்லுங்க? கூடவே இருக்கணும். வேற போற இடத்துக்கு வரணும், செய்யற காரியங்கள்லாம் செய்யணும், எதுவுமே நம்ம ஏன் சொல்லக்கூடாது, உண்மையா இருக்கணும். வேற ஒரே தட்டுல சாப்பிடணுமா? இன்னைக்கெல்லாம் 2 தட்டு எடுத்துக்கோங்கப்பா, தட்டு நிறைய இருக்கு. சரியா? இப்ப நிறைய நேரங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நம்மளுடைய டெஃபினிஷன், நம்மளுடைய எதிர்பார்ப்புக்கு உடையவர்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியும். உன்னுடைய கேட்கோங்க தம்பிகளா, உனக்கு உன்னுடைய எதிராளி ஃப்ரெண்ட் ஆக முடியுமா? புரியுதுடா உங்களுடைய எண்ணங்கள். எதிராளியை ஃப்ரெண்ட் ஆக்கி என்ன செய்ய போறீங்க? அவனை அழிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சிட்டீங்க, பிளானை போட்டீங்க. ஆனா அது ஃப்ரெண்ட்ஷிப்பா? அது சதி. அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, அது சதி. ஃப்ரெண்ட்ஷிப்னு சொல்றது கூடவே இருப்பான், உதவி செய்வான், உண்மையா இருப்பான், நம்மளுடைய ஏக்கங்களை அறிஞ்சு நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அறிஞ்சு நம்ம கூடயே செல்பவன் தான் ஃப்ரெண்டு. சரியா? இப்ப நம்மளுடைய நிலைமைன்னு சொல்லி பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டு, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு, நாளை கழிச்சு இன்னொரு ஃப்ரெண்டு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பில் நம்ம வண்டியை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம கூடயே தொடர்ந்து இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை. இப்போ உங்க வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்களேன், உனக்கு நெருக்கமாக இருந்த ஃப்ரெண்ட்ஸ், நீ நினைச்ச அவங்க வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு அன்பு செலுத்துவாங்க, என் கூடவே இருப்பாங்கன்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எங்க? வீட்டில் இருக்காங்க, உங்ககிட்ட இப்ப பேசுறது கிடையாது, 2 பேரும் சண்டை போட்டீங்க, நீ எதிர்பார்க்கிற காரியம் அவன் செய்யறது கிடையாது, நீ எதிர்பார்க்கிற அன்பு அவங்க என்ன செய்யறது இல்லை, உங்க ஃப்ரெண்டு காமிக்கிறது இல்லை, உங்க ஃப்ரெண்டு காமிக்கிறது இல்லை, உனக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சுட்டாங்க, அவனுடைய உண்மைத்தன்மையை என்ன செஞ்சுட்ட, பார்த்துட்ட. சில நண்பர்கள் கெட்ட பழக்கத்தில் இருக்காங்க, ஐயோ உங்க அம்மா அப்பா சொன்னாங்க தயவு செய்து அவங்க கூட என்ன செய்யாத பழகாதன்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த நண்பர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற நண்பர்களுடைய நிலை இதுதான். உன் கூட இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் தான். கூடவே இருக்கிற ஃப்ரெண்டுன்னு சொல்றவர் ஒரு நித்திய ஃப்ரெண்ட். கூடவே இந்த உலகத்திலையும் நீ செத்ததுக்கு அப்புறமும் உன் கூடயே இருக்க போற ஃப்ரெண்டை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இது நம்ம கேட்டு கேட்டு இந்த கேம்ப்ல நம்ம ஹார்ட்டுக்குள்ள ஆழமாக போற ஒரு காரியம் தான். இயேசு நம்மளுடைய ஃப்ரெண்டா இருக்கிறதற்கு என்ன செய்யறாரு, விரும்புறார். அவர் மாத்திரம் தான் நித்திய ஒரு நண்பனாக உங்க கூடவே இருக்கிற ஒரு ஃப்ரெண்டாக இன்னைக்கு நான் உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். நீ உனக்கு வேணும்னா இந்த ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, வேண்டாம்னா உதறி தள்ளிடு. ஓகே, இது என்னுடைய அனுபவத்துல இருந்து நான் உங்ககிட்ட பேசுற ஒரு காரியம்.
உன் கூடயே இருப்பவர், உன்னைய நேசிப்பவர், உன்னைய அரவணைப்பவர், உன்னுடைய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் தீர்வானவர். இப்ப இந்த இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில நீ ஏற்றுக்கொண்டேனா உன்னுடைய வாழ்க்கை ஒரு டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ல போகும். எங்களுடைய ஜெபம்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நீ கேம்புக்கு வந்ததுனால உன்னுடைய வாழ்க்கை ஒரு பக்கமா போயிருந்த வாழ்க்கை இயேசுவின் பக்கமாக திரும்ப வேண்டும் தான் என்னுடைய ஆசை. சரியா? இந்த இயேசு உங்க கூட இருப்பவர். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. இந்த வசனம் நம்மளுடைய உண்மை தன்மையை காமிக்கிற ஒரு வசனம். எரேமியா 17:9. யாராவது சத்தமா வாசிக்கிறீங்களா? எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? தம்பிகளா, தங்கச்சிகளா, ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா ட்ரெஸ் பண்ணி அழகா இருக்கீங்க. சரியா? தேங்க்யூ, வெரி குட். நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் பையன் இங்கே இருக்கான். வெரி குட். வெளியரங்கமாக பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிழையும் இல்லை. சரியா? ஆனால் உன்னுடைய உள்ளத்தை பார்க்கிற இங்கே இருக்கிறவங்க யாருமே உன்னுடைய உள்ளத்தை பார்க்க முடியாது. எனக்கு அந்த சேட்டலைட் ஏதோ சொன்னார் பாருங்க, சேட்டலைட் அந்த மாதிரி ஒன்றுமே இங்கே இல்லை. எந்த கருவியும் உங்களுடைய இருதயத்தை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உன்னுடைய இருதயத்தின் தேவைகளை யாரும் பார்க்க முடியாது, பூர்த்தி செய்யவும் முடியாது. பார்க்கவே முடியாதுன்னா பூர்த்தி செய்ய எப்படி முடியும்? பார்க்க முடியாதுன்னு சொல்லும்போது உன்னுடைய இருதயத்தை பார்ப்பவர் தேவன் ஒருவரே. இந்த இருதயம் எப்படிப்பட்டதுதான் இந்த எரேமியா 17:9 சொல்லுது. என்ன சொல்லுது? எல்லாவற்றை பார்க்கிலும். டேய், நான் என்ன சொல்றேன்னா, நம்ம நிறைய நேரத்தில் நினைச்சிருக்கிறோம் இந்த உலகத்தில் பல ஃப்ராடுகள் இருக்காங்க. உன் ஃப்ரெண்ட்ஸே ஃப்ராடாக இருக்கலாம். சரியா? உன்னைய அவன் ஏமாத்திட்டு போயிருக்கலாம். நம்ம நிறைய நேரங்களில் ஃப்ராடுன்னு லேபிள் பண்ணுறவங்களை யாரை லேபிள் பண்ணுவோம்? ஏமாத்துறவங்க, களவு செய்கிறவங்க, திருடுறவங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்கிறவங்க தான் யாரு ஃப்ராடுன்னு சொல்லுவோம். ஆனால் உன் கூட இருக்கிற ஒரு ஃப்ராடு யாரு? உன் கூட இருக்கிற ஃப்ராடுன்னு சொல்றது உன்னுடைய இருதயம். நீ ஒரு மகா பெரிய ஃப்ராடு. சரியா? நீயே ஒரு ஃப்ராடு. உனக்கு ஒரு ஃப்ரெண்டு வேணுமா? நிறைய நேரத்தில் அந்த மாதிரி ஃப்ராடுக்கு ஒரு ஃப்ராடு தான் சிக்குவான். நிறைய நேரத்தில் அதான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் நான் விரும்புறது செய்யறது தான் ஒரு நண்பன் நம்மளுக்கு வேணும். நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறவர் தேவன். இந்த இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குது தான் யார் சொல்றா? தேவன் அவருடைய வார்த்தையில சொல்ற ஒரு காரியம். தேவன் சொல்றாரு நம்மளுடைய இருதயம் திருக்குள்ளது, இட் இஸ் ட்விஸ்டட். நம்மளுடைய இருதயம் சொல்றது நம்ம விரும்புற காரியத்தை செய்ய முடியாத, செய்ய இயலாத ஒரு நிலைமையில தான் இந்த இருதயம் என்ன செய்யுது, காணப்படுது. நீ மோசமான ஃப்ராடா இருக்கிறதுனால உன்னுடைய இருதயம் நீ செய்யற எல்லா காரியங்களும் எப்படிப்பட்ட காரியங்களுக்கு போகுது? பாவமான காரியங்களுக்கு போகுது, தவறான செயல்களை செய்யுது, சிந்தனையில தவறான சிந்தனைகளை கொண்டு வருது. தொடர்ந்து நீ என்ன செய்ய, தப்பு தான் செஞ்சுட்டு இருக்க. மேல் பூச்சில பார்க்கும்போது ஏதோ நல்லா மற்றவங்களுக்கு, பெற்றோர்களுக்கு, டீச்சர்களுக்கு, உன்னுடைய ஃப்ரெண்டுக்கே நீ என்ன செய்யற ஒரு வேஷம் தான் என்ன செஞ்சுட்டு இருக்க, போட்டுட்டு இருக்க. இங்க பார்க்கும்போது இந்த திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுன்னு சொல்லும் போது உன்னுடைய இருதயம் ஒரு பெரிய சிக்னஸ், ஒரு கேன்சர் சிக்னஸ். இன்னும் 2-3 நாள்ல நீ சாகிற நிலைமையில இருக்கிற இந்த இருதயம் சொல்லும் போது உன்னுடைய சரீர பிரகாரமான இருதயத்தை பத்தி நான் பேசல. இது இந்த ஆத்மால இருக்கிற இந்த இருதயத்தை குறித்து நான் பேசுறேன். இந்த இருதயம் சொல்றது இட் இஸ் டைரக்டட் டு ஃபெயிலியர். ஒரு அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற இந்த இருதயம், இதை அறியத்தக்கவன் யார்னா ஆண்டவர் கேட்கிறார். இதை யார் அறிய முடியும்? நீ உண்மையிலே உன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட உன்னுடைய இருதயத்தில் நடக்கிற காரியங்களை நீ பகிர்ந்து கொண்டேனா நிச்சயமாக அவன் ஃப்ரெண்டா இருக்க முடியாது. உன்னை நேசிக்கிறதுக்கும், உன்னை ஆதரிக்கிறதுக்கும், உன்னை அன்பு செலுத்துறதற்கும் அவனால முடியாது. ஏன்னா உன்னுடைய இருதயம் அப்படிப்பட்ட மோசமான காரியங்களால நிறைந்திருக்கிற இருதயம்.
இப்போ நான் ஒரு எக்ஸசைஸ், ஒரு சேலஞ்சுக்கு கேட்குறேன். உன் இருதயத்தில் ஓடிட்டு இருக்கிற காரியம் இந்த ஸ்க்ரீனில் நான் போடுறதுக்கு எத்தனை பேர் விரும்புவீங்க? லாஸ்ட் 1 வீக் உன் இருதயத்தில் நடந்த காரியம், உன்னுடைய சிந்தனையில் நடந்த காரியம் எல்லாமே ஒரு படம் பிடிச்சு இந்த ஸ்க்ரீனில் போடணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? ரெடியாக இருக்கீங்களா? உங்கள் இருதயத்தில் நடக்கிற காரியத்தை நீங்கள் மட்டும் தான் கை தூக்கியிருக்கீங்க. ஐயோ, இந்த தூக்கத்தில் எழுப்பி என்ன நடக்குதுன்னு தெரியல, அப்படி தூக்கத்தில் கலக்கத்தில் கையை தூக்கிட்டாரு, சாரி விட்டுருங்க. இருதயத்தில் இருக்கிற எல்லா எண்ணங்களையும் நீங்க இந்த உலகத்துக்கு முன்பாக காட்டுறதுக்கு ரெடியா? நிறைய பேருக்கு அந்த தைரியம் இருக்காது. அப்படி காட்டுனா நம்ம மோசமானவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்களை ஒரு படமா நீ வெளியே காட்டாட்டிலும் ஒரு வேஷமாக என்ன செய்யற, ஒரு ஆக்ஷன் விட்டுட்டு உன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டு இருக்கிற. உன்னை அன்பு செலுத்துறதற்கு, உன்னுடைய நிலைமையில அன்பு செலுத்துறதற்கு யார் உண்டு? நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்க. நம்மளுடைய இருதயம் சொல்றது இட் இஸ் டிசெப்டிவ். இந்த இருதயம் சொல்றது மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்குது. திருக்குள்ளதும் சொல்லும்போது ஏமாத்துற ஒரு இருதயமாக தான் காணப்படுது. இருதயம் சொல்லுது பரவாயில்லப்பா, இந்த உலகம் சொல்லும் உள்ள என்ன சொல்லுதோ அதுபடி என்ன செய், நீ விரும்புற காரியத்தை செய். தண்ணி அடிக்கணுமாடா, அடி. என்ன இப்பதான்டா வாழ்க்கை, ஜாலியா என்ஜாய் பண்ணு. உன் வாழ்க்கை யாரு கேட்கறது இருக்கு? இதான் என்ஜாய் பண்றது. நீ விரும்புற காரியத்தை செய். உலகம் என்ன செய்யும்? உள்ளம் என்ன கேட்குது, உன் இருதயத்தை நீ பின்பற்று. உன் இருதயம் என்ன சொல்லுதோ அதன்படி நீ என்ன செய்யின்னு சொல்லி உன்னுடைய இருதயம் சொல்லும். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், என்னைக்காவது நீ தப்பு செய்யும் போது உன் ஃப்ரெண்டு பக்கத்தில், டேய் தப்பு செய்யாதடா, ஏம்மா தப்பு செய்யாதம்மா, யாராவது சொல்றாங்களா? நிறைய சொல்றது கிடையாது. சேர்ந்து கெட்டு போவோம். அழிஞ்சா 2 பேரும் குதிச்சா இதுல சேர்ந்து குதிப்போம். நல்ல காரியம் செய்யறதற்கோ என்கரேஜ் பண்றதுக்கோ நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஏன்னா நம்மளுடைய இருதயத்திலிருந்து வர காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா மத்தேயு 15:19 நாம் பார்க்கிறோம். எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலைபாதங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவும், பொய் சாட்சிகளும், தூஷணங்களும். இது யார் சொன்ன வார்த்தைகள்? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள். இந்த இருதயம் மோசமான இருதயம். இந்த இருதயத்துல அதான் நான் யோசிப்பேன், என்னுடைய வாழ்க்கையில இது எந்த சட்ட திட்டங்கள் இருந்து இல்லாட்டினா, போலீஸ் இல்லாட்டினா, ஜெயில் இல்லாட்டினா, இல்ல மரண தண்டனை இல்லாட்டினா, நான் யோசிப்பேன் இந்த உலகத்துல நிறைய கொலைகள் என்ன செய்யும்? பெருகும். வெறுப்புல நிறைய பேர் என்ன செய்வான்? சட்டம் இல்லாட்டினா என்னனாலும் செய்யறதுக்கு துணிகரம் உள்ளவனாக இருக்கிறான். ஏன்னா எல்லாருக்குமே என்ன இருக்கு? அந்த கொலைபாதகம் செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, விபச்சாரம் செய்யறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா நம்மளுக்கு ஒரு பயம், சமுதாயத்தை பார்த்து பயம், ஒரு வேஷத்தை போட்டு நம்ம வாழ்க்கையை என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஓட்டி கொண்டு இருக்கிறோம். நம்ம இருதயம் நம்மளையே ஏமாத்தி கொண்டு இருக்கிறது. இந்த நிலைமையில யாராவது நம்மளை நேசிக்க முடியுமா? யாராவது நம்மளுக்கு அன்பு செலுத்த முடியுமா? தம்பி தங்கச்சி, நீ சிரிக்கலாம், நீ யோசிச்சு பாரு உன் வாழ்க்கைய, நீ யோசிச்சு பாரு. உன்னுடைய இருதயத்தை நீ அறிகிறாய், அதே போல தேவன் ஒருவர் உன்னை என்ன செய்யறாரு? பார்க்கிறார். அடுத்த ஸ்லைட் போங்க. பிரசங்கியில பார்க்கிறோம், ஆதலால் மனுபுத்திரரின் இருதயம் தீமையால் நிறைந்திருக்கிறது, அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் அவர்களுடைய இருதயம் பைத்தியம் கொண்டிருக்கிறது. ஒரு மோகத்தினால நீ செய்கிறதெல்லாம் சரின்னு உனக்கு தோணலாம், நீ செய்கிறதெல்லாம் நன்மையாக முடியும், என்னைக்காவது நல்லவன ஆயிருவேன். இப்பதான் என்ஜாய் பண்றது. என்ஜாய் பண்றது பாவம் செய்யறதுனால என்ஜாய் பண்ணாத தம்பி, தப்பான காரியங்களை செய்யறதுனால என்ஜாய் பண்ணாத தங்கச்சி. உன் வாழ்க்கையில இருதயம் சொல்ற காரியங்களை செஞ்சு உன்னுடைய வாழ்க்கையில தீமையினால நிறைந்திருக்காத. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அவசியமாக இருக்கிறது. இந்த அவசியத்தை எத்தனை பேர் புரிஞ்சிருக்கீங்க எனக்கு தெரியல. உங்களுடைய இருதயத்தை நீங்க எத்தனை பேர், உங்களுடைய இருதயத்தின் ப்ராப்ளம் ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் சொல்லி எத்தனை பேர் நம்பிருக்கீங்க எனக்கு தெரியல. You are under great risk.
நீ இப்படியே வாழ்ந்து கொண்டிருந்தா இந்த உலகத்துல பெரிய காரியங்களை சாதிக்கலாம். ஏன் ஆனா நிறைய பேர் சாதிக்க போறது இல்லை. 90% இங்க உட்கார்ந்து பாவத்திலேயே நீ இருந்தேன்னா நீ எதுலையும் உருப்பட மாட்ட. எப்படியாவது வாழ்க்கையை ஓட்டி முடிச்சிடுவ. 10% டாக்டர், இன்ஜினியர், நல்ல வேலையில என்ன செய்வ, ஏறி சம்பாதிப்ப. ஆனா உன்னுடைய இருதயம் ஒரு வேஷத்தை போற்று உள்ளான காரியங்களை மேல் பூச்சாக நான் வெளியரங்கமாக பார்க்கும்போது ஒரு நல்ல மனுஷனாக வெளியே தெரியலாம். ஆனா நீ யாரை ஏமாத்திட்டு இருக்க? பக்கத்துல இருக்கிறவங்க ஏமாத்துற, உங்களுடைய பெற்றோர்களை ஏமாத்துற, உன்னுடைய நண்பர்களை ஏமாத்துற, உன்னைய படைச்ச கடவுளை என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏமாத்தி கொண்டு இருக்கிற. அடுத்த ஸ்லைட்ல நம்ம இந்த வசனத்தை பார்க்கிறோம். அடுத்த ஸ்லைட் பாருங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவன் வழிகளுக்கும் செய்கையில் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படி. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களேன். இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை. யார் இது சொல்றாப்பா? யார் சொல்றா? அது கர்த்தராகிய நானே. I the Lord says this. உள்ளங்களை, இருதயத்தை அறிகிற தேவன் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும். தேவன் மாத்திரம் தான் உன்னுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். உன்னுடைய இருதயத்தை நீ வெளியே காமிச்சேன்னா யாரும் உன்னை நேசிக்க முடியாது, உன்னை அன்பு செலுத்த முடியாது, உன்னை ஃப்ரெண்டா இருக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, டேய் உன்னுடைய இருதயம் மோசமானதுடா, ரொம்ப மோசமானது, மகா கேடுள்ளது, இதை அறியத்தக்கவன் யார் இந்த உலகத்துல இல்ல. ஆனா அடுத்த வசனத்துல சொல்றார், 10ஆம் வசனத்துல, கர்த்தராகிய நானே இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்தரியங்களை சோதித்தறிகிறோமாய் இருக்கிறேன். தம்பி தம்பி கேட்டுக்கோ, இருதயத்தை, உன்னுடைய இருதயத்தை அறிந்தும் அறிந்தும் உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய உள்ளந்தரியங்களை அறிந்தும் உன்னை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். God knows our heart. நம்முடைய இருதயத்தை அறிகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவனிடத்தில் மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேவனிடத்தில் மறைவானது ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீ மோசமானவராக இருந்தாலும் உன்னுடைய உள்ளத்தின் ஏக்கம், யாராவது என் கூட இருக்க மாட்டாங்களா, யாராவது என்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா, என்னுடைய உள்ளத்தின் தேவைகளை யாராவது அறிந்து என்னோடு கூட சேர்ந்து வரமாட்டாங்களா என்ற ஏக்கம் இங்க பல பேருக்கு இருக்கு. பல பேருக்கு நீங்க ஏங்குறீங்க. அதனால என்ன செய்யறீங்க? எனக்கு இந்த அன்பு தேவைன்னு சொல்லி தவறான நண்பர்களோடு என்ன செஞ்சிருக்கீங்க? பழக்கம் வைத்து தவறான காரியங்களை செஞ்சாதான் அவனோடு சேர்ந்து இருக்க முடியும். அவனை மாறி அவனுடைய செயல்கள் நான் செஞ்சாதான் அவன் என்ன செஞ்சுக்குவான், என்னை ஏற்றுக்கொள்வான்னு சொல்லி அவனை போல மாறணும்னு சொல்லி என்ன செய்றீங்க, விரும்புறீங்க. ஏன்னா உள்ளத்தின் ஏக்கங்கள் இருக்கு. 2வது பாயிண்ட் பாருங்களேன். மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் தேவனுக்கு உண்மை தெரியும். வெளியரங்கமாக நீ கோபக்காரன், மோசமானவன், மற்றவங்க என்ன புரிஞ்சிருந்தாலும் தேவனுக்கு உண்மை தெரியும். நீ மறைத்தாலும் தேவன் என்ன செய்றார்? எல்லாத்தையும் பார்க்கிறார். நான் கேட்கிற கேள்வி, நம்மளுடைய இருதயத்தை அவர் பார்த்தும் நம்ம கிட்ட என்ன இருக்கு நேசிக்கிறதுக்கு? நீ இந்த உலக ஃப்ரெண்ட்ஸு கிட்ட பாருமே. நீ சில பேருன்னு சொல்லலாம், அண்ணே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறீங்க, ஆனால் யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸு இல்லைன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியலண்ணே, யாருமே என்கிட்ட பழக மாட்டிருக்காங்கண்ணே, எனக்கு அன்பே இல்லைண்ணே, என்கிட்ட பிடிக்கிறதற்கு யாருக்கிட்டுமே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, யாருமே என்கிட்ட பேச மாட்டிருக்காங்க. கிளாஸில் தனியாக தான் இருப்பேன், வீட்டுக்கு போகும்போது தனியாக தான் இருப்பேன், வீட்லேயும் தனியாக தான் இருக்கேன் அப்படின்னு சில பேர் இருக்காங்க. சில பேர் என்ன செய்கிறீங்க, எனக்கு இருக்காங்கப்பா, இங்கேயும் கேங்காக தான் வந்திருக்கீங்க, எல்லா இடத்துலையும் கேங்காக தான் போவீங்க, ஜாலியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் தனிமையில் நீ தனியாக பெட்டில் படுக்கும் போது ஐயோ என்னடா ஃப்ரெண்ட்ஷிப் இது, ரோதனையாக இருக்கேடா, தனியாகவே இருந்துக்கலாமே, தனியாக இருக்கணும்னு நினச்சாலும் முடியாது. ஒரு பிடி
பாய்ஸுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், கேர்ள்ஸுக்கு பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இந்த ஒரு வயசு. ஐயோயோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ்னால முடியலையா, மேபி எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னா நல்லா இருக்கும் நீங்கள் யோசிக்கலாம். ஓ கேர்ள் ஃப்ரெண்டு தான் நல்லா இருக்கும். நீங்க அன்பை தேடி தவறான இடங்களுக்கு போறது இந்த வயசுல சாதாரணமான காரியம் தான். ஏன்னா உன்னுடைய ஹார்ட் கண்டிஷன் மோசமானது. உன்னுடைய ஹார்ட் என்ன சொல்லுது, நீ இந்த காரியத்தை செய், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நீதிமொழிகள் 21:2 யாராவது வாசிங்களேன். நீங்க யோசிக்கலாம், நான் மட்டும் இந்த கேம்ப்ல எதுக்குப்பா வரணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக ஊர் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுடைய வழி அவனுக்கு சரியாதான் தோன்றும். ஆனா கர்த்தரோ இருதயங்களை சீர்திருத்தி, he is weighing our hearts, சீர்தூக்கி பார்க்கறதுனா இப்படி உண்மையா நீ நல்லவனா கெட்டவனான்னு சொல்லி பார்க்கறது யாரு? யார் பார்க்கறா? கர்த்தர் மாத்திரம் தான் பார்க்கிறார், வேற யாரும் பார்க்கறது கிடையாது. தேவன் மாத்திரம் தான் உன்னுடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். நெக்ஸ்ட் ஸ்லைட் போங்களேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் இருக்கிறது. அவருக்கே நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்றேன். இந்த லாஸ்ட் லைனுக்காக தான் நாங்கள் இங்கே இந்த மாதிரி ஒரு கேம்ப்லாம் நடத்துகிறோம். சரியா? நாம் அனைவரும், இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்ட அனைவரும் யாருக்கு முன்பாக ஒரு நாள் போவோமா? கர்த்தருக்கு முன்பாக போவோம். கர்த்தருக்கு முன்பாக போய் என்ன செய்யுமா? ஏன் நீ எப்படி உன் வாழ்க்கை வாழ்ந்தன்னு சொல்லி என்ன செய்யணும்? கணக்கு ஒப்பு வைக்கணும். அப்படின்னா என்ன? உன்னை படைச்ச தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. என்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருக்கு. மொபைல் ஃபோன், இந்த மொபைல் ஃபோனுடைய நோக்கம் என்ன? கேம் விளாடுறதுக்கு. கேம் விளாடுறதுக்கு. எதுக்குப்பா இந்த ஃபோனு? எதுக்கு? கால் பண்ணி நான் இதை வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். நெட்டு இப்போ எல்லாமே இப்போ மெசேஜ் பண்ணுறதுக்கு எல்லாம் யூஸ் பண்ணலாம், கேம்ஸ் விளாட்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேம்ஸ் ஆப்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இதை விட்டு கிரிக்கெட் விளையாட முடியுமா? இதா பிடிக்கிறீங்களா? இதுக்கு அது டிசைன் பண்ணியிருக்கு. கேட்ச் கேட்குறாங்க. விட்டா இது பந்தாக்கிடுவோம். பந்தாவா இது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? இல்லை. இதோடைய நோக்கம் என்ன? பேசுறதுக்கும் இந்த ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணி இதை உபயோகப்படுத்துற சரியான முறையில் உபயோகப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்யறது? இந்த மொபைல் போன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்திருப்பவர் யார்? நம்மளை சிருஷ்டித்த தேவன். அந்த சிருஷ்டித்த தேவனுக்கு மறைவாக ஒரு சிருஷ்டியும் இல்லை. இங்கே தம்பி தங்கச்சி, ஒரு விஷயம், ஒரு உண்மை இன்னைக்கு புரிஞ்சுக்கோ. நான் இங்க பேசிட்டு இருந்தாலும் உன்னுடைய இருதயத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர் யாரு? தேவன். கர்த்தர் உன்னுடைய உள்ளத்தை அறிந்து உன் கூட பேசிட்டு இருக்க. நான் இந்த மைக் மூலமா, இந்த ஸ்பீக்கர் மூலமா என் சத்தம் கேட்கலாம். ஆனா ஆண்டவர் அவருடைய மெல்லிய சத்தத்தில், தம்பி நான் இருக்கேன், என்கிட்ட செவி கொடு. ஆண்டவர் அவருடைய சிருஷ்டிக்கு, நீ இங்க யாருமே, நீ வந்திருக்கிறது இங்க யாருக்குமே உன் பேர் தெரிஞ்சிருக்காது, நீ தனியா வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு மறைவான ஒரு சிருஷ்டியும் இங்க இல்ல. அதே மாதிரி அவருடைய கண்களுக்கு முன்பான் எல்லாமே நிர்வாணமாக, நேக்கட், எதுவுமே நம்ம என்ன செய்ய முடியாது, மறைவாக வைக்க முடியாது. யூ ஆர் டிரான்ஸ்பரண்ட். இந்த எக்ஸ்ரே மிஷன் பார்த்திருக்கீங்களா? எக்ஸ்ரே மிஷன் முன்பாக நிற்கும் போது என்ன நடக்கும்? சதைக்குள்ளெல்லாம் போய் அந்த எலும்பு காரியங்கள் மட்டும்தான் என்ன செய்யும், அந்த எக்ஸ்ரேல தெரியும். ஏன்னா அந்த எக்ஸ்ரேக்கு என்ன பவர் இருக்கு? இந்த மாம்சத்துக்குள்ளாக அந்த எக்ஸ்ரே ரேடியேஷன் போய் வெளியே வர்றதுக்கு அது பவர் இருக்கு. தேவனுக்கு முன்பாக என்ன பவர் இருக்குன்னா, தேவன் சொல்றாரு அவருக்கு முன்பாக மறைவாக எதுவுமே இல்லை, எல்லாமே அவருக்கு முன்பாக கிளியர், தெளிவாக. நீ என்ன ஷோ போட்டாலும் அவருக்கு முன்பாக என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. அவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் பார்க்கிறார்.
God who knows. உன்னுடைய இருதயத்தை அறிந்த தேவன் உன்னை நேசிக்க முடியுமா? நீ செஞ்ச தப்பை அறிந்த தேவன் உன்னை நேசிக்க முடியுமா? நீ இருக்கிற பழக்க வழக்கங்களை அறிந்து உன்னை நேசிக்கும் தேவன் இருக்கிறார். இயேசு என்பவர் அவருடைய நாமம். அவருடைய நாமத்துல ஒரு விடுதலை உண்டு. அவருடைய நாமத்துல ஒரு அன்பு உண்டு. ஏன்னா அந்த அன்பின் அந்த டெஃபினிஷனே யார் கொடுத்திருக்கிறதுனா இயேசு கிறிஸ்து. அடுத்த ஸ்லைடு போங்களேன். Jesus is this everlasting friend. இயேசுவே இந்த நித்திய நண்பராக உங்களோடு கூட இருப்பவர். இயேசுவே இந்த நித்திய நண்பர் சொல்லும்போது அவருடைய கேரக்டரிஸ்டிக் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? இந்த நித்திய நண்பர் சொல்லும்போது இம்மையிலும் மறுமையிலும் உங்க கூட வரவராக இருக்கணும். இம்மையில பார்க்கும்போது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், இந்த கேம்ப்ல இருக்கலாம், உன்னுடைய காலேஜில் இருக்கலாம், ஸ்கூல்ல இருக்கலாம், உன் வீட்டு பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அந்த நான் சொன்னது மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே தற்காலிகமான ஒரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நித்திய காலமாக உன்னோடு கூட இருப்பவர் ஒருவரே, இயேசுவே அவருடைய நாமம். இயேசுவே உன்னுடைய நண்பராக இருக்க விரும்புகிறார் நித்திய காலமாக. அந்த நித்திய காலம் சொல்லும்போது அது உன்னுடைய கற்பனைக்கு மிஞ்சிய ஒரு காரியம். அதனாலதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? சாதாரணமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நித்தியம் சொல்றது நித்தியத்துக்கு முடிவு இல்லப்பா. நீ பிறக்கிறதுக்கு ஒரு டேட் இருக்கு, டேட் ஆஃப் டெத்னு ஒன்று இருக்கு, DOD. டேட் ஆஃப் டெத்துக்கு அப்புறம் என்ன நடக்கணும் உனக்கு தெரியாது. நீ பார்த்த சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு பார்த்த, உன் வயசுல இருந்த சின்ன பிள்ளைங்க வாலிப பசங்க என்ன செஞ்சாங்க? சில நிமிடங்கள்ல அந்த நெரிசல்ல சிக்கி என்ன செஞ்சாங்க? மரிச்சாங்க. என்ன நடக்கும் தெரியாது, அடுத்த நிமிஷத்துல என்ன நடக்கும் தெரியாது நம்மளுடைய வாழ்க்கையில. ஆனா நித்திய காலமாக உன்னோடு கூட இருப்பவர் யாரு? இயேசு ஒருவரே. இயேசுவே உன்னுடைய நித்திய நண்பராக இருக்க முடியும். அவர் மாத்திரம் உன்னோடு கூட இந்த பிரபஞ்சத்திலும் மறுமையிலும் உன்னோட கூட வர பலனானவர், போதுமானவர். அவர் மாத்திரம் உன் வாழ்க்கையில் இருந்தா போதும், உன் வாழ்க்கை சரியாக நடக்கும். அடுத்த ஸ்லைட் போலாமா? இந்த வசனம் பாருங்களேன். ஒருவன் வாசிங்க, குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுவோமா? ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும்னா எப்படிப்பட்டவனா இருக்கணுமா? நல்ல பையனா இருக்கணும் மட்டும் இல்ல. என்ன போட்டிருக்கு இந்த வசனம்? ஒருவன் தன் சிநேகிதனுக்காக என்ன செய்யணும்? தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு. ஒரு மேக்சிமம் உன் ஃப்ரெண்டுக்காக நீ என்ன செய்யலாம் சொல்லுங்க? ஊரே கொடுக்கிறவன் தான் என்னது? நண்பே. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பக்கத்து உட்காந்துருக்கீங்களே, பக்கத்தில் பாருங்களேன், அவங்க முகத்தை பாருங்களேன். அவன் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணுக்காக, டேய் பாருங்கடா அவங்க பக்கத்தில் இருக்கிற பாருங்க, அவனுக்காக நீ உயிரை கொடுப்பியா? உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியா? சொல்லுங்க. உயிரை எடுக்கிறாங்க, உயிரை என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. பக்கத்திலே இருந்து உயிர் எடுக்கிறவன் தான் நண்பன் நினைக்கிறான். ஆனா உயிரை கொடுக்கிறவன் தான் உண்மையான நண்பன். அந்த அன்பை பார்க்கிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நீங்க இயேசுவையே உங்க நண்பனாக வைக்கணும்னு சொல்லி நான் சொல்றேன்னா ஒரே கண்டிஷன் தான். என்ன செஞ்சாரு உங்களுக்காக? உங்களுக்காக எனக்காக அவர் சிலுவையில் மரித்து, எதற்காகனா உன்னுடைய உள்ளத்தை அறிஞ்சு, உன் பாவத்தை அறிஞ்சு, நீ செஞ்ச காரியங்களை அறிஞ்சு அவர் என்ன செஞ்சார்? அவருடைய உயிரை உனக்காக என்ன செஞ்சாரு? கொடுத்தார். He died for you. இந்த நண்பன் சொல்றவர் உனக்காக என்ன செய்யணும் தயாரா இருக்கிறார். அதை எங்க நிரூபிச்சார்? கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சாரு? நிரூபிச்சார். இதற்கு மேலாக எந்த ப்ரூஃப் உங்களுக்கு தேவையே இல்லை. அவர் மாத்திரம் உங்களுக்கு போகுது. ஏன்னா நிறைய நேரத்தில் நீங்க தேவனை அறிஞ்சிருக்கலாம், இயேசு கிறிஸ்துவ ஃப்ரெண்டா வச்சிருக்கலாம். ஆனா நிறைய நேரத்தில் யோசிக்கலாம், ஐயோ என்னை அன்பு செலுத்துறாரா இல்லையா, ஏன் இந்த கஷ்டத்துல நான் போறேன். சில பேர்லாம் நீங்க ஃப்ரெண்டா தான் இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்திருக்கீங்க.
ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம், அன்பு செலுத்துறாரா இல்லையா? என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு? ஆனா அவருடைய அன்பை நம்மளுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையினால் அவருடைய அன்பை என்ன செய்ய முடியாது, அளவிட முடியாது. அவருடைய அன்பை எங்க காமிச்சாரு? கல்வாரி சிலுவையில அவருடைய அன்பை என்ன செஞ்சாரு? நம்மளுக்காக காமிச்சார். அவருடைய இரத்தத்தை சிந்தி அவருடைய உடம்பை எல்லாம் சின்ன பின்னமாகி நம்மளுக்காக அவரே தந்திரளி அவருடைய அன்பை என்ன செஞ்சார்? நம்மளுக்காக வெளிப்படுத்தினார். ரோமன்ல பார்க்கிறோம், நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக என்ன செஞ்சாரு? மரித்தார். He died for us. He demonstrated his love by dying for us. பாவிகளாக இருக்கும்போது அவருடைய அன்பை என்ன செஞ்சார்? நம்மளுக்காக காமிச்சார். தம்பி யோசி, யோசி. தங்கச்சிகளா, இங்க நீ பாருங்களேன், இந்த நண்பன் உங்களுக்கு தேவையா? இந்த நண்பன் உங்களை அழைக்கிறார். உங்களோடு சேர்ந்து இந்த உலகத்துல பயணிக்கிறதற்கு அவர் என்ன செய்யறார்? உங்களை அழைக்கிறார். நான் உங்க கூட எப்போது இருப்பேன். இயேசுவே நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு வந்துட்டு போலாம், ஆனா இயேசு மாத்திரம் தான் உன் கூட எப்போதும் இருக்கிற ஒரு நண்பனாக இருக்கிற தேவன். அவர் உன்னை என்ன செய்யறார்? அழைக்கிறார். நீ உன்னுடைய இருதயத்தில் அவரை ஏற்றுக்கொள்வாயா? அவர் கேட்கிறார். நான் ஃப்ரெண்டா இருக்கணும்னு வரும். இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக 12 வயசுல நான் ஏற்றுக்கொண்ட இந்த ஃப்ரெண்டை உண்மையாக நான் சேர்ந்து நடந்த அந்த வயசுன்னு சொல்லும்போது 17 வயசு. 12ல இருந்து 14 வரைக்கும் பிரச்சனையே இல்லை. நல்லா சர்ச்சுக்கு போவேன், காரியங்கள்லாம் செய்வேன். 14ல இருந்து 17 வயசு வரைக்கும் என் வாழ்க்கையில பாவமோ பாவம். சர்ச்சுக்கு போவேன், பாவமும் என்ன செய்வேன்? யாருக்கும் தெரியாது, வெளியே தெரியாது, எல்லாமே மறைமுக பாவம். இயேசு இருந்தாரு, அவர் ஃப்ரெண்டாக என்ன செய்யல இருக்கு. அவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு தூரத்துல இருந்த ஒரு அனுபவம். எனக்கு 17வது வயசுல தான் அவரோடு இந்த நண்பனோடு சேர்ந்து எப்படி நடப்பதுன்னு சொல்லி நான் என்ன செஞ்சேன்? கற்றுக்கொண்டேன். 17 வயசுல நான் மதுரையில இருந்து சென்னைக்கு படிக்கிறதுக்காக போனேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் படித்தேன். மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் பாவம் என்னது என்பதுன்னு சொல்லி நான் கண்கூடா பார்த்த ஒரு இடம். பசங்க 17, 18, 19 வயசுல என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் அப்பதான் என்னுடைய பாவத்தை நான் உணர்ந்தேன். ஆண்டவரே, எனக்கு இந்த பாவம்லாம் செய்யறதுக்கு பிடிக்கல. உண்மையை நான் எவ்வளவோ மன கஷ்டம் படுத்துட்டேன். இனி நான் உம்மோடு சேர்ந்து நடக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நீங்க என்னுடைய நண்பனாக கூட வாங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்னுடைய வாழ்க்கையில அவரை கர்த்தராக என்னுடைய வாழ்க்கையில நான் வச்சேன். லார்ட். அவர் ரட்சகராக 12 வயசுல வந்துட்டார். ஆனா அவருடைய ஆளுகைக்குள்ளாக நான் 17ஆம் வயசுல நான் வந்தேன். அந்த ஆளுகைன்னு சொல்லும்போது அவர் கிட்ட நான் பேசுறதுக்கு, சம்பாஷிக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார்? எனக்கு உதவி செஞ்சார். That is through what? என்ன பார்க்கிறோம்? Through prayer. அதான் நாம பார்க்கிறோம். தினமும் அவரோடு என்ன செய்யணும்? பேசணும். அவரோடு பேசாட்டினா நான் என்ன செய்ய முடியாது? அவரோடு நான் ஃப்ரெண்டாக இருக்க முடியாது. இந்த நித்திய நண்பன் சொல்லி நான் சும்மா ஒரு ஓரத்தில் வைக்கிறது கிடையாது. அவரோடு சேர்ந்து நான் என்ன செய்யணும்? சேர்ந்து பயணிக்கணும். அவரோடு பேசாம நான் ஃப்ரெண்ட் ஆக முடியாது. அதே மாதிரி நான் பேசுறது மாத்திரம் கிடையாது, அவரும் என்ன செய்யணும்? அது எப்படி பேசுவாரு? எத்தனை பேர்கிட்ட பைபிள் இருக்கு? பைபிள் திறந்து வாசிக்கும் போது அவர் பேசுறாரு, அவங்க கூட பேசுறாரா? எத்தனை பேருக்கு பைபிள் திறந்தா தூக்கம் தான் வரும்? கைக்கு தூக்காதீங்க, வந்தா அந்த எவ்வளோ சின்சியராக தூக்குறாப்புல. வெரி குட். நிறைய பேர்த்துக்கு பைபிள் திறந்தா போர் தான் அடிக்கும். ஆனால் பைபிள் திறந்து நீங்கள் வாசிக்கும் போது நீங்கள் உண்மையாக இயேசுவை உங்களுடைய நித்திய நண்பராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களோடு என்ன செய்வார்? பேசுவார். பேசும் தேவன். அவர் பேசாம என்ன செய்ய முடியாது? என் வாழ்க்கை மாற முடியாது. அவருடைய ஜீவ வார்த்தைகளுடைய வாழ்க்கையில அவர் பேசும்போது தான் நான் என்ன செய்ய முடியும்?
வாழ்க்கை மாற முடியும். ஏன் இந்த மெசேஜ்? ஏன் உங்ககிட்ட நான் மெசேஜ் பேசுறேன் தம்பி? சொல்லு. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டே இருக்க. ஏன் பேசுறேன்? ஆண்டவர் உன் கூட என்ன செய்யணும்? இந்த நேரத்தில் இடைப்படணும். நான் பேசுற வார்த்தைகள் கிடையாது, ஆண்டவர் பேசினால் ஒழிய உன் வாழ்க்கை என்ன செய்யாது? மாறாது. உன் வாழ்க்கை அதே போலதான் என்ன செய்யும்? காணப்படும். இப்போ வெறும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்கறது கிடையாது. நான் என்ன செய்யணும்? அதை நான் கீழ்ப்படிய வேண்டும். I should obey. கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அவர் மேல் இருக்கிற அன்பை என்ன செய்யுது? நிரூபிக்குது. Obedience proves that you are loving your friend. நீ உன்னுடைய நண்பனை நேசிக்கிறதுன்னு சொல்றது எப்படி பார்க்கலாம்? அவனுக்கு கீழ்ப்படியும் போது. இயேசு கிறிஸ்துவுக்கு நீ கீழ்ப்படியும் போது அவரோடு சேர்ந்து நடக்கிறேன்னு சொல்லி ஒரு காரியம் நீ என்ன செய்யற? உன் வாழ்க்கையில நீ வெளிக்காட்டுற. கடைசியாக நீ அவரை நண்பனாக வைத்திருந்தனா உன் வாயில நீ சும்மா பேசாம இருக்க முடியாது. நீ நண்பனாக அவரை வைத்து கொண்டிருந்தால் you would share him with others. You would always tell about Jesus to others. நீ மற்றவர்கள் இடத்துல நீ என்ன செய்வ? இயேசுவை பற்றி நீ என்ன செய்வ? மற்றவங்களுக்கு சொல்லுவ. நான் அனுபவித்த இந்த இன்பத்தை மற்றவர்களும் என்ன செய்யணும்? ஏன்னா எனக்கு மாத்திரம் ஃப்ரெண்டா இருந்துட்டு காரியம் கிடையாது. எல்லாருக்குமே ஃப்ரெண்டா இருக்கணும். எனக்கெல்லாம் என்ன ஆசைனா, நீங்க ஃப்ரெண்டு குரூப்பா வந்திருக்கீங்களே, நீங்க இந்த ஃப்ரெண்டு குரூப்ல உங்க குரூப்ல இயேசுவை சேர்த்துக்கோங்கடா. நீங்க உங்களுடைய இருதயத்தில் சேர்த்துட்டு இயேசுவை மாத்திரம் நம்ம பின்பற்றுவோம் சொல்லி நீங்க குரூப்பா தீர்மானிங்க. சீரியஸா எடுத்துக்கோங்க. நீ அந்த தீர்மானத்தை உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இயேசுவை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா நீங்க வந்த மாதிரி திரும்பி போக மாட்டீங்க. உன் வாழ்க்கையில பெரிய மாற்றம் அடிக்கும். You should share Jesus to others. நீ குரூப்பா போய் நீ வந்த இடத்துல போய் இயேசுவை பற்றி பறைசாற்றுறதுக்கு தான் ஆண்டவர் உன்னை என்ன செய்றாரு? அழைக்கிறார். He is our everlasting friend. கடைசி ஸ்லைட்ல பார்க்கலாம். கடைசியாக பார்க்கிறோம், நீங்கள் இயேசுவோடு உங்கள் நெருங்கிய நண்பராக. இதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் யார் சொல்லணும்? நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கு நான் தீர்மானம் எடுக்க முடியுமா? எனக்கு அவர் ஃப்ரெண்டா இப்போ கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் அவரோடு சேர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன், நடந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, சமாதானம் நிறைந்ததாக இருக்கிறது. ஏதாவது கஷ்டம்னா ஜெபத்தின் மூலமாக அவர்கிட்ட நான் பேசுவேன். எனக்கு ஏதாவது கவலை வரும்போது நிச்சயம் அப்படி அவர்கிட்ட தூக்கி போட்டுருவேன். அவர் பார்த்துக்கிறார். பார்க்கும்போது அவர் பார்த்துக்கிறான்னு சொல்லி அந்த நம்பிக்கையில எனக்கு ரொம்ப சமாதானமா, ரொம்ப சந்தோஷமாக, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நான் என்ன செய்வேன்? என் வாழ்க்கையை நான் நடத்தி கொண்டு இருப்பேன். உன் வாழ்க்கையில இந்த நான் பெற்ற இன்பம் நீ பெற்றுக்கொள்ளணும் தான் என்னுடைய ஆசை. தம்பி தங்கச்சி, இயேசுவை உன்னுடைய நித்திய நண்பராக ஏற்றுக்கொள்றதுக்கு நீ தயாரா? அவர் வாசப்படியிலிருந்து என்ன செய்யறாரு? தட்டிட்டே இருக்காரு. டேய் தம்பி, டேய் அன்பை காமிச்சிட்டேன்டா, சிலுவையில் என்ன செஞ்சிட்டேன்? உனக்காக தான் மறிச்சேன். நீ எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியும். நீ மோசமானவன் தான், நீ பாவி தான். ஆனாலும் நான் என்ன செய்றேன்? உன்னை அன்பு செலுத்திட்டேன். உன் மேல அன்பாக இருக்கிறேன். உன் கூட நான் நடக்கணும்னு சொல்லி விரும்புறேன். நீ உன்னுடைய இருதயத்தை நீ திறந்து காமிக்கிறியா? தம்பி தங்கச்சி, உன்னுடைய இருதயத்தின் ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா ஒரே வழிதான். இயேசு உன்னுடைய இருதயத்தில் வந்து வாசம் பண்ணால் ஒழிய உன்னுடைய இருதயத்தின் ப்ராப்ளம் என்ன செய்யாது? சால்வ் ஆகாது. நிறைய பாவத்தில் இருக்கீங்க, தவறான காரியங்களை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லி விரும்புறீங்க. ஆனாலும் உங்ககிட்ட அந்த பலன் கிடையாது. ஏன்? உன்னால முடியாது தம்பி. வேஷம் காமிக்க முடியும், ஆனா மாற்றம் உங்ககிட்ட இருந்து வராது. அவர் தட்டுறாரு, தம்பி தொரடா, தொர, நான் உள்ள வந்து அதை சரியாக்கணும்னு சொல்லி நான் விரும்புறேன். நீ ரெடியா இருக்கியா? வரியா? திறந்து காமிக்கிறியா? அப்போ அவர் உள்ள வந்தா எசேக்கியேலை நம்ம பார்க்கிறோம். அவர் ஒரு புதிய இருதயத்தையும் ஒரு நவமான இருதயத்தையும் நமக்குள்ள கொண்டு வருவதற்கு அவர் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன்
புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் you would become new. இந்த எவர்லாஸ்டிங் ஃப்ரெண்ட, நித்திய நண்பரை உன்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டேனா, இம்மேலும் இந்த ஏற்றுக்கொண்டா மாத்திரம் தான் மறுமை அவரோடு இருக்கு. உனக்கு நித்திய வாழ்வு வேணும்னா இந்த இயேசு கிறிஸ்து உன்னுடைய நித்திய நண்பராக இப்ப ஏற்றுக்கொண்டாதான் உண்டு. ஏன்னா நீ இப்ப ஏற்றுக்கொண்டாதான் நீ மறுமையில அவரோடு சேர்ந்து வாழ முடியும். இப்ப நீ வேண்டாம் தட்டுறாரு, எனக்கு வேண்டாம்ப்பா போங்க அப்படின்னு நீ தள்ளிட்டேனா இன்னொரு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியாது தம்பி தங்கச்சி, தெரியாது. இன்னைக்கு நீ மரித்தால் நீ இயேசுவ நித்திய நண்பராக உன்னுடைய இருதயத்தில் நீ வைத்திருந்தா நீ நிச்சயமாக ஒரு நித்தியத்தில் அவரோடு நீ என்ன செய்வ, பிரவேசிப்ப. அவரோடு சேர்ந்து என்ன செய்வ, நீ வாழ்வ. இல்லாவிட்டால் நித்திய மரம். நேத்துலாம் எனக்கு ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. சின்ன பிள்ளைகளுடைய சடலங்களும் வாலிப தம்பி தங்கச்சிகளுடைய சடலங்களையும் பார்க்கும்போது ஐயோ என்ன எதிர்பார்ப்போடு அந்த கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்களுடைய கதாநாயகனை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அந்த கதாநாயகனால என்ன செய்ய முடியல, படத்துல என்ன ஹீரோயிசம் காமிச்சாலுமே இப்ப என்ன செய்ய முடியல, அவங்கள காப்பாற்ற முடியலையே. அவங்களுக்கு இயேசு இருந்திருந்தா இந்த மரணத்திலேயே அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, நித்திய ஹோப் இருந்திருக்குமே, நித்திய நம்பிக்கை இருந்திருக்குமே. இப்ப நம்பிக்கை இல்லாம நிறைய பேரு மரித்து நரகத்துக்கு நேராக போயிட்டாங்களே. தம்பி தங்கச்சி, இயேசு உங்க நித்திய நண்பரா? நிச்சயமாக ஆண்டவர் இன்னும் 2 நாள்ல உங்ககிட்ட ஈடுபடுவார். நீங்க கவனமாக கேட்டுக்கொண்டிருந்ததால உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஈவினிங் எனக்கு ஒரு செஷன் இருக்கு. இது ஈஸியான ஒரு பயணம் கிடையாது, ஒரு போராட்டமான ஒரு பயணம் தான். ஆனா இயேசு உங்க நித்தியமான நண்பராக உங்க கூட இருந்தாங்கன்னா நிச்சயமாக எந்த போராட்டம்னாலும் நீங்க சந்திக்கலாம், எந்த சவாலுனாலும் சந்திக்கலாம், எந்த பாவத்தினாலும் நீங்க என்ன செய்யலாம், மேற்கொள்ளலாம். ஏன்னா இயேசு உங்களுடைய நித்திய நண்பர்.